ஒரு தனி மனித முயற்சியால் உருவான ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோர்ஸ் ரைடிங் கூட இருக்குது. இது வந்து இத்தாலி கோபுரம், சாஞ்ச கோபுரம். இப்போ இருக்கிற டிக்கெட் செலவுக்கு போய் லிபர்ட்டி சிலையெல்லாம் பார்க்கலும். அமெரிக்காவில் ஒரு சின்ன வெளிநாட்டையே உள்ளே வச்சிருக்கணும். ரீச்சாக அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்து வச்சிருக்கணும். இப்போ 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் எல்லாம் இங்கே பார்த்துட்டு போகிறது காணாது. இந்த இடம் வந்து நல்ல ஒரு பெரிய இடம். ஃப்ரான்ஸுடைய ஈஃபில் டவருக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. எங்கட போக்குவரத்து ஃபுல்லாக வந்து இந்த கோல்ஃப் காரில் தான். ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட்டில் உள்ளுக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று ஓடி தெரியுது. அதுவும் சூப்பராக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் ரீச்சாவுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரீச்சாவுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறோம். வந்த உடனே என்ட்ரன்ஸில் வந்து வாகனங்கள் பார்க்கிங் நல்லா இருக்குது. இந்த டொல்ஃபின் எல்லாம் இப்படி பார்க் பண்ணியிருக்கிறது வன்னிக்குரிய ஒரு தனி அழகை கொண்டு வருது. 2002க்கு பிறகுள்ள நாட்கள் இடக்கிட ஞாபகத்தில் வந்து போகுது. நிறைய வாகனங்கள் பார்க் பண்ணியிருக்கு. வடமாகாணத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சுற்றுலா தலம் என்று சொல்லலாம். உள்ளே போய் பார்க்க உங்களுக்கு அது விளங்கும். இங்கே இருந்து நடந்து நீ என்ட்ரன்ஸ் வரைக்கும் போக வேணும். நிறைய பேர் வந்திருக்கு நம்மளோட இந்த கிழமை. இந்த அங்கே வரைக்கும் நடந்து போகணும். அதில் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியிருக்கு. இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ட்ராகன் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. போன வருஷம் நாங்கள் போன வருஷம் இல்லை, அதுக்கு முதல் வருஷம் 2 வருஷத்துக்கு முதல்ல வரைக்கும் இதில் ட்ராகன் இருக்குது இல்லை, இப்போ இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு அப்கிரேட்டை செஞ்சு கொண்டு தான் இருக்குது நம்ம ரீச்சாவில். கூடுதலாக இப்படி வேலைப்பாடுகள் எல்லாம் வெளிநாடுகளில் தான் செஞ்சு வச்சிருப்பினோம். இப்போ இப்படி செய்யக்கூடிய ஒரு கலைஞர் எங்களுடைய நாட்டிலையும் இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் உண்மையாகவே பெருமையாக இருக்குது. நல்ல தத்துருவமாக செஞ்சுருக்கு. இப்போ வீடியோவுக்கு இப்படி தெரியுதுன்னு தெரியல, நேராக பார்க்க எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஃபோட்டோ எடுக்கவும் நல்ல அழகாக இருந்தது. இங்கால இது டிக்கெட் எடுக்கிற இடம். டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் ரெண்ட் பண்ணுற இடம் இருக்குது. வெஹிக்கிள்னு சொன்னால் இப்போ நீங்கள் பைக் ரெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கோல்ஃப் காரில் போகலாம். அப்படியும் இல்லை என்று சொன்னால் இந்த எலக்ட்ரிக் பைக் ஏதோ மணத்தியாலத்துக்கு ஏதோ 2000 ரூபா 1000 ரூபா ஏதோ ஒரு விலை சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன். அப்போ இதுக்குள்ளே போயிட்டும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் இந்த ஜானை வந்து முந்தி இருக்கே இல்லை, இப்போ புதுசாக கட்டியிருக்கேன். நான் முந்தி என்ன சொல்கிறது, ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னுக்கு வந்திருந்தாங்க. வீடியோ போட முடியலை. ஆனால் நல்ல தத்ரூபமாக இருக்குது. இந்த யானை கிட்டே போய் பார்க்க அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அடுத்தது எங்களோட பயணம் வந்து இந்த கோல்ஃப் காரில். என்னென்னு சொன்னால் சுற்றி பார்க்க நடக்க இல்லாது தானே, அதனால் இந்த இடம்லாம் நாங்கள் விடுபட்டு போகையில் திரும்பி ரிட்டர்ன் வரைக்கும் இதுக்கெல்லாம் நடந்து வர போகிறோம். இல்லை இல்லை ஃபேமிலியாக இருக்கு நம்ம குடும்பத்தோட. ஹலோ, உள்ளே போயிடலாம். அது ஏதோ கூட்டிக்கொண்டே நான் காட்டுறேன். இங்கே லவ் பேர்ட்ஸ். உள்ளே போகிறே அது குடும்பமாக இருக்கணும். இங்கே கிளாரிட்டி இல்லை. சின்ன பிள்ளைகளோட ஆக்டிவிட்டீஸுக்கு குறைச்சலே இல்லை என்று சொல்லலாம். அது ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் வேணும். என்ன கொஞ்சம் சுற்றி பார்க்கணும், காலும் வலிக்கும். அடுத்ததாக வந்து இந்த ட்ரெயின் வந்து எப்படி என்று சொன்னால் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல அங்கங்கே ஓடி தெரியும். என்ட்ரன்ஸில் இருந்து தீம் பார்க் வரைக்கும் ஓடி தெரியும். நீங்கள் ஒரு 100 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுக்கணும். இல்லை பாருங்கள், நல்ல அழகாக இருக்குது. ஏதோ ஒரு வாகனம், அந்த வாகனத்தை ஃபுல்லாக வந்து ட்ரெயின் மாதிரியே செஞ்சு எடுத்திருக்கணும். நல்ல வேலைப்பாடுகள், நல்ல ஒரு முயற்சி என்று சொல்லலாம்.
வருஷமா ஆயிடுது. ஓ அப்போ நாங்கள் வந்த புதுசில் அந்த இது கட்டி முடிச்சிருந்தவங்க, அந்த ஈஃபில் டவர் மாதிரி எல்லாம் கட்டி இருந்தது. அந்த ஒன்று ரெண்டு பிளேன் அதுகள் நிற்குதல்லோ, அது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். வளமையாக தம்புள்ளையிலேருந்து வார இளநியை குடித்த நாங்கள். இது வந்து நம்ம ஊர் இளநி, அதுவும் பச்சை இளநி, ஒரு வித்தியாசமான டேஸ்ட். ரீச்சாவுக்கு வந்தால் மறக்காமல் இளநி குடிச்சிட்டு போங்க. வழக்கல் சாப்பிட்றதுக்காகவே ஃப்ளைட்டில் வந்து இறங்கினாக்கள். அதுதான் இங்கே பாருங்க. எடுக்கவா ரக்ஷன் ரியல் டூரிஸ்ட் மாதிரி வந்து நிற்குது. இது ரக்ஷன் தான் ரியல் டூரிஸ்ட். ம் இது என்ன ஆட்டப்படுது? முல்லை வரைக்கும் பார்த்தேன் நான். அதில் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கல்லோ, ஆலமரத்துக்குலாம் போட்டேன். அங்கே இருக்கா அங்கே என்ன ₹400. இங்கால ஒரு இடத்துல 83 ஜூலை என்று சொல்லி ஒரு இடம் செஞ்சு வச்சிருக்கணும். 83 ஜூலையை நினைவுபடுத்துகிற ஒரு இடம் மாதிரி இந்த இடம் இருக்குது. ஓ சரி சரி. வேல்வெட்டி துறை. இல்லை இதில் நின்று எடுக்கணும், ஒரு இறங்கி எடுத்துகிட்டு போவோம். இதை திருப்பி இதுக்கு நடந்து வாரது சாத்தியமோ தெரியல. கோ தர்ஷன், நீங்களும் போங்கோ.
ஓகே வேஷன் கோ. எல்லாரும் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் எடுக்காட்டி நல்லாவா இருக்கும். இதானே தீம் பார்க்கன்றது. சரி சரி சரி. இல்லை தீம் பார்க்க வேறு அங்கே உரமங்களை பார்த்துட்டு வருது. ஸோ ட்ரெயின் இதில் இருந்தால் பழிக்கிடுதா அது? இதான் அந்த சின்ன மரத்துலேயே காய்க்கிற கொய்யா. ஓ இந்தியன் கொய்யா என்ன? இல்லை முந்தி ரீச்சாவில் ஒரு கண்டு வேண்டி கொண்டு போனான். சில அன்னமண்ணா பழமெல்லாம் வேண்டி கொண்டு போனான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகே குயிக்கா மற்றதுகளோட வருது. இது என்ன கண்டு? இது என்ன கூட வேலை செய்கிறேன் இது? சரி சரி. ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு விட்றீங்க அப்படியா? மாதுளை தோட்டம் இருக்கா? இப்போ காய்ச்சி இருக்குதா? அப்புறம் இப்போதான் முதல்ல காய்க்குதா? ஓ கீழே இருக்க இறங்கி பார்க்கலாமா? ஆனால் உள்ளே போயிடலாம் தானே? மாதுளை தான். இந்தியன் மாதுளை என்ன? நல்ல ரெட் கலர். இல்லை உள்ள போயிடலாம். இங்கே தான் எடுக்கிறதா? ஓ அப்படி உங்களுக்கு இப்போ 400 பேருக்குமே என்ன அதுதானே என்ன அப்படி இந்த அமௌண்ட்டு தான் அப்படியா? ஓ ஓ அப்படி இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக இல்லை இல்லை இப்போ இங்கே விளையிற மரக்கறிகள் தங்கட பாவனைக்கே போதுமான அளவு இருக்காங்க. இஞ்சினா கடையில் கொடுக்குறதா? ஏன்னா 400 பேர் வேலை செய்யணுன்னா 3 நேரம் சாப்பிட்றதுக்கு மரக்கறிகள் ஒன்றுமே நீங்கள் வெளியில் வேண்டுறீங்களே ஆகுமா? கூடாது. அடுத்ததா இது வந்து தீம் பார்க். என்ட்ரன்ஸே வந்து நல்ல அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்க ஒரு ஒண்டர்லேண்ட் லுக் அடிக்குது. என்ட்ரன்ஸுக்கு இஞ்சாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரம் இந்த வீடியோ எடுக்க உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு வெளிநாட்டில் நிற்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். நல்லா மினக்கட்டு செஞ்சுருக்கணும்.
ஸோ குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் யாழ்ப்பாணம் வரைக்கோ அல்லது வன்னி பகுதிக்கு வரைக்கோ எங்கே போகிறது என்று யோசிக்க கண்டிப்பாக ஒரு முறை ரீச்சாவுக்கு வாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நின்று என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம், நல்ல நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ பிள்ளைகளோட வந்து நேரத்தையும் நீங்கள் பொழுதுகளையும் கழிக்கிறதோடு அதோட வடிவாக சாப்பிட்டுட்டும் போகலாம். இந்தாங்கோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி. ஓகே ஆளாளுக்கு ஒவ்வொரு வெஹிக்கிள்ல போயிருங்க. சின்ன உள்ளுக்குள்ள அவே உள்ளுக்கு தான் இருக்கலாமா? ரைட் ரைட். நீங்கள் சின்ன நாங்கள் இது சின்ன ஸ்மால் சைஸில் தானே இருக்கலாமா இதில்? ரக்ஷன் யூ ஓகே ரைட்? Raksan sit kia, otherwise sit kia, kids kia. Mana? அதுதான் இல்லை இல்லை. அடுத்ததாக இங்கால வந்து ஒரு இடத்த 90 மூவி இருந்தது. நாங்கள் உள்ளே போயிருந்தோம். நாங்கள் ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா டிக்கெட். ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல உள்ளது. இப்படி ஒரு செட்டப் ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவருக்குள்ள பார்த்த ஞாபகம். ரீச்சாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாரதாக இருந்தால் இப்போ ஒரு காலமே ஒரு 10 மணிக்கு முதல்ல இல்லை 10 மணிக்கு வந்து ஒரு பின்னேரம் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பெற வேணும். இப்போ 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகிறது காணாது. இந்த இடம் வந்து நல்ல ஒரு பெரிய இடம். சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. அதோட இப்போ அடுத்ததாக வந்து வாட்டர் பார்க் வேறு இருக்காம். இதில் பாருங்கள், வாட்டர் பார்க் வந்து கம்மிங் சூன் போட்டிருக்கணும். இப்படி ஒரு வாட்டர் பார்க் வந்தால் இப்படி இருக்கிற அந்த வெயிலுக்கு. வெளிநாடுகளுக்கு நிகராக ஒரு நல்ல வடிவாக வந்து செஞ்சு எடுத்து வச்சிருக்கிறார். நல்ல ஒரு விஷயம், ஒரு தனி மனித முயற்சி. உண்மையாகவே ரீச்சாவை பாராட்ட வேணும். சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளிநாடுகளிலேருந்து நண்பர்களோ உறவினர்கள் வந்தால் கூட எங்கே கூட்டிக் கொண்டு போகிறோன்னு யோசிச்சு நாங்கள். அப்படி இருக்க கூட இப்போ வந்து ரீச்சாக வந்திருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஒரு நாள் ஃபுல்லாக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய இடம். அங்கங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. இப்போ இது வந்து நெய்தலண்டபடியாக ஆக ஓப்பனிங், அதாவது என்ட்ரன்ஸில் வந்து மருதமா அப்படி என்று சொல்லி ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ட இடம் இதுதான். நல்ல சாப்பாடு, நல்ல டேஸ்ட். இது என்ன கேம்? இது என்ன கேம்? ஓகே, நிக்கோலா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? யாரு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க இருக்கா. ஓகே, அந்த வாலிக்கு வந்து ப்ளூவா? ப்ளூலையா? மிஸ் ஆகுது. இன்னும் ஒரு சான்ஸ் தெரியும். வெர்ஷன் இங்கே வாங்க. வெர்ஷன்
ஓகே சரி ஓகே ஓகே தட்ஸ் ஓகே. அதில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணுமா ஃபர்ஸ்ட்? எவ்வளவு இது எல்லாத்துக்குமே ஒரு கேமுக்கு இது வரணும். ஓகே அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது திடீரென்று பார்த்தா ஏதோ ஒரு வெளிநாடு மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் சில காட்சிகளை பார்க்க எங்கே நிற்கிறவண்டு எங்களுக்கே டவுட் வர அளவுக்கு இருந்தது. இதில் ஒரு இடத்துல தாஜ்மஹால் மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும். நல்லா இருக்குது பார்க்க. தாஜ்மஹால் மட்டும் இல்லை, சில முக்கியமானது இப்போ எங்கேயால பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமிட், இதுவும் ஒரு நல்ல தத்துருவமாக வந்து செஞ்சு வச்சுருக்கணும். இங்கால வந்து சாஞ்ச கோபுரம் இத்தாலி. இதை மாதிரி ஈஃபில் டவர் ஏற்கனவே பார்த்துருந்தாங்க. இதுக்கு முன்னால் இந்த சாஞ்ச கோபுரத்துக்கு முன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் லிபர்ட்டி சிலை.
இங்கால ஒரு இடத்துல புதுசாக யாழ் செஞ்சு கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இன்னொரு 2 கிழமையில இதுக்குரிய வேலைப்பாடுகள் முடிஞ்சிடும் போல இருக்குது. ரீச்சாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடங்களும் பார்த்து பார்த்து மினக்கட்டு செஞ்சிருக்கணும். பார்க்க தத்துருவமாக இருக்குது. ஒவ்வொன்றும் மினக்கட்டு தத்துருவமாக செஞ்சுருக்கேன்னு சொன்னானല്ലോ. தத்துருவத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி? அப்படி இருக்கு. இங்கால ஒரு இடத்துல நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. சில விஷயங்கள் வந்து தத்ரூபமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. ரீச் ஆகல தான். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ரொம்ப களைச்சி போயிட்டோம். மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.